بسم الله الرحمن الرحيم والسماء والطارق. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹு ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையையும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை என்கிற தூதுத்துவ கொள்கையையும் ஏற்ற முஸ்லிம்களாக நாம் வாழ்ந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வால் விதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜுமாவுடைய சொற்பொழிவிலே நாமெல்லாம் ஒன்று குழுமி இருக்கின்றோம். இந்த தருணத்திலே இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளை பற்றிய சில தகவல்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகள், சிறந்த பல வழிகாட்டுதல்கள் நம்முடைய சமுதாய மக்களால் எந்த அளவிற்கு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை பற்றிய நிலையையும் அது குறித்த ஒரு தெளிவையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக நம்முடைய சமுதாயத்திலே நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாருக்காவது தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. அது திருமணமாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய இல்லத்தினுடைய புதுமனை கட்டிடமாக புது வீடாக இருக்கலாம், அல்லது அவர் மகிழ்ச்சியாக தங்களுடைய சொந்தங்களை நண்பர்களை அழைத்து ஒரு விருந்து வைக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய அண்டை வீட்டாருக்கோ தன்னுடைய நண்பர்களுக்கோ எந்த விதமான காரணங்களும் இல்லாமல் சாதாரணமான முறையில் அவர் விருந்து உபசரிப்பு செய்யலாம். இது போன்று விருந்து உபசரிப்பு செய்கிற வேளையில் பொதுவாக நம்மை விருந்திற்கு அழைக்கின்ற பொழுது அதில் நாம் பங்கெடுக்கிறோம். அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடுக்கும் இடம் இல்லாமல் நடந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் என்கிற காரியம் மார்க்கத்திற்கு முரணான பல காரியங்களை கொண்டே நடைபெறுகிறது. வரதட்சணை கொடுக்கல் வாங்கல் நடைபெற்றது உறுதியாகிவிடுகிறது. அல்லது அந்த திருமணம் எந்த இடத்திலே நடைபெற்றதோ அந்த இடத்தில் பிதஅத்தான காரியங்கள், அல்லாஹுமா அல்லிஃப் பைனஹுமா என்பன போன்ற கூட்டு துவாக்கள், நபிகள் நாயகம் காட்டித்தராத வழிமுறைகள், புதிய அனாச்சாரங்கள் அரங்கேற்றப்பட்டதாக தெரிகிறது. அப்படியும் இல்லை என்றால் பிறமத கலாச்சாரத்தை காப்பியடித்து திருமண சபையில் அரங்கேற்றி இருக்கிறார்கள். வாழைமரம் கட்டுறதோ கரிசமணி கட்டுறதோ இன்ன பிற பிரமத கலாச்சாரத்தை காப்பியடித்து ஒரு செயலை செய்வது. அப்படியும் இல்லை என்றால் நபி வழி அடிப்படையில் தான் திருமணம் என்று சொல்லிவிட்டு அந்த திருமணத்தை மிக ஆடம்பரமாக ஊரே புகழ்ந்து பேசக்கூடிய வகையில் பெரிய ஒரு பொருளாதாரத்தை அதிலே முடக்கி விருந்து வைப்பது. இது போன்ற திருமண சபைகளாக இருந்தாலும் சரி,
இதல்லாத வேறு ஏதாவது விருந்துகளாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விருந்துகள் நடைபெறுகிற சபைக்கு நாம் அழைக்கப்படுகிற பொழுது தௌஹீத் கொள்கையை விளங்கி இருப்பவர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றிருப்பவர்கள், குர்ஆன் சுன்னாவை சரியான முறையில் பின்பற்றி கொண்டிருப்பவர்கள் இந்த சபையை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு என்ன ஆதாரத்தை காட்டுகிறோம்? அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறான், குன்தும் கைர உம்மா, நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். எதன் அடிப்படையில்? தஅமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவுகிறீர்கள், வ தன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கிறீர்கள். அதன் காரணத்தினால்தான் மனித குலத்தில் நீங்கள் சிறந்த சமுதாயம் என்று அல்லாஹ்விடத்தில் பெயர் பெறுகிறோம். அப்ப நாம் சிறந்த சமுதாயமாக இருக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த சிறந்த சமுதாயமாக வாழ வேண்டும் என்றால் நன்மையை எடுத்து சொல்லியாக வேண்டும், தீமையை தடுத்தே ஆக வேண்டும். குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தீமையை எப்படி தடுக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது, உங்களில் ஒருவர் தீமையை காண்கிற பொழுது ஃபமன் ஜாஹதஹு பியதிஹி, யார் தனது கரத்தால் அந்த தீமையை தடுப்பதற்கு போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், அவர் இறை நம்பிக்கை கொண்டவர். வமன் ஜாஹதஹு பிலிசானிஹி, யார் தன்னுடைய நாவால் இந்த தீமையை எதிர்ப்பதற்கு போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், அவர் இறை நம்பிக்கையாளர். வமன் ஜாஹதஹு பிகல்பிஹி, யார் தன்னுடைய உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கி இந்த தீமைக்கு எதிராக போராடுகிறாரோ ஃபஹுவ மூமின், அவரும் மூமின் தான். வலைஸ வராஅ ஸாலிக மினல் ஈமானி ஹப்பத்து ஹர்தல், இதற்கு பிறகு அந்த தீமைக்கு அவன் எந்த வகையான ஒத்துழைப்பை கொடுத்திருந்தாலும், அதற்கு என்ன காரணத்தை சொன்னாலும் சரி, அவன் உள்ளத்தில் ஈமான் கடுகின் துண்டளவு கூட கிடையாது என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப இந்த அளவிற்கு தீமையை நாம் எதிர்த்தாக வேண்டி இருக்கிறது என்கிற அடிப்படையிலே வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமண சபையை புறக்கணிக்கிறோம், அல்லது பிதாத்தான அனாச்சாரங்கள் நடத்தப்படுகிற சபையை புறக்கணிக்கிறோம், அல்லது பிரமத கலாச்சாரங்களோடு அரங்கேற்றப்படுகிற சபையை புறக்கணிக்கிறோம். சில நேரங்களில் இன்னொரு கேள்வி வந்து நிற்கும். அது என்ன? இன்றைய தினம் வரதட்சணை வாங்கி திருமணம் நடைபெற்றது, அல்லது பிதாத்தோட நடைபெற்றது, அல்லது பிரமத கலாச்சாரத்தோடு நடைபெற்றது. மறுநாள் அன்று வலிமா விருந்து கொடுக்கப்படுகிறது. வலிமா விருந்து என்றால் மணமகன் மக்களுக்கு வழங்குகிற ஒரு விருந்து, அது சுன்னத்து. இந்த இடத்திலே ஒரு கேள்வி நம்மை நோக்கி வருகிறது. அவர் திருமணம் முடிக்கும் பொழுது பாவம் செய்திருக்கலாம், விருந்து கொடுக்கிற பொழுது சுன்னத்தை பேணுகிறார். அந்த சுன்னத்தில் நாம் கலந்து கொள்ள வேண்டியிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, திருமணம் என்று ஒன்றை செய்வதற்கு முன்னால் பெண் வீட்டில் விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. அவர் செய்வதென்னவோ தவறுதான், ஆனால் நம்மை விருந்துக்கு என்று கூப்பிட்டு விட்டார்கள். இந்த நேரத்தில் இது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம், இதில் நான் தலையிட மாட்டேன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் உள்ளே புகுத்துவதை நான் எதிர்க்கக்கூடியவனாக இருப்பேன், எனவே நான் இதில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று புறக்கணித்தால், இது போன்ற வலிமா விருந்தை புறக்கணிக்கிற பொழுது நீ வரதட்சணை வாங்கி இருக்கிறாய், அந்த எதிர்ப்பை நான் காட்ட வேண்டும் என்றால் அந்த விருந்தை நான் மறுக்க வேண்டும். அதுதான் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு அளவுகோல். நீ பிதாத்தான காரியத்தை செய்திருக்கிறாய், இந்த எதிர்ப்பை நான் பதிவு செய்வதற்குத்தான் அந்த விருந்தை புறக்கணிக்கிறேன். நீ பிரமத கலாச்சாரத்தை உன்னுடைய திருமண சபையில் அரங்கேற்றி இருக்கிறாய், அல்லது பெண் வீட்டு விருந்து நடத்தப்படுகிறது, அதற்கு இந்த திருமணத்தை ஒப்புக்கொண்டவர்கள் மணமகள் வீட்டார் அமைதி காத்து விட்டார்கள். எனவே இந்த பாவத்திற்கு துணை போனதால் நான் இதை எதிர்க்கிறேன், புறக்கணிக்கிறேன் என்று வருகிறோம். இப்படி வருகிற பொழுது
நம்மை நோக்கி ஒரு முக்கியமான கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? அந்த கேள்வியை கேட்கக்கூடியவர்கள் யார்? இது போன்ற வரட்சணையின் பெயரால் அல்லது பிதாத்தான காரியத்தின் அடிப்படையில் அல்லது பிரமத கலாச்சாரத்தின் அடிப்படையில் அல்லது எதுவும் மிகப்பெரிய அடி வாங்கக்கூடிய வகையில் இல்லாவிட்டாலும் ஒரு பெரிய மண்டபத்தில் வைத்துக் கொண்டு ஆடம்பரமான திருமணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திருமணங்களில் கலந்து கொள்ளுகிற பொழுது அந்த திருமண சபையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள், விருந்திலே பங்கேற்கக்கூடியவர்கள் அதற்கான காரணத்தை நமக்கு சொல்லுகிறார்கள். எந்த அளவிற்கு இது போன்ற வரதட்சணை கல்யாணங்களுக்கு, விருந்துகளுக்கு கலந்து கொள்ள கூடாது என்பது தௌஹீத் ஜமாத் சொல்கிறது. இது போன்ற ஆடம்பர விருந்துகளில் கலந்து கொள்ள கூடாது என்று தௌஹீத் ஜமாத் சொல்கிறது. அப்படி மீறி ஒருவர் இந்த விருந்துகளில் கலந்து கொண்டால், இந்த வரதட்சணை வாங்கி நடத்தப்படுகிற திருமணத்தின் விருந்துகளில் கலந்து கொண்டால் அல்லது மண்டப திருமணத்தின் விருந்துகளில் கலந்து கொண்டால் அவர் ஒரு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார் என்று தௌஹீத் ஜமாத் சொல்கிறது. இதற்கு பயந்து ஒருவன் திருமண விருந்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் யார் விருந்து அழைப்பை புறக்கணிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்து விட்டார் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த விருந்தை சாப்பிட்டால் தௌஹீத் ஜமாத் நடவடிக்கை எடுக்கும். விருந்தை புறக்கணித்தால் நபிகளாருடைய சொல்லுக்கு நான் மாற்றமாகி விடுவேன். எனவே எனக்கு தௌஹீத் ஜமாத்தை விட நபிகளாருடைய சொல் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் அந்த விருந்தை போய் நான் கலந்து கொள்கிறேன். ஏன்னா அவருக்கு அதெல்லாம் விருப்பமே இல்லை. அந்த சாப்பாடோ அந்த பிரியாணியோ அந்த நெய்ச்சோரோ அதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, அதை நீ மறுத்துட்ட என்னை சார்ந்த, அதனால வேண்ட விருப்பம் கலந்துக்கிறார். அப்படி சாப்பிடக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டுகிறார்கள். தௌஹீத் ஜமாத் மார்க்கத்தை கடினமாக்கி நபிகளாரை மீறி ஒரு இறையச்ச இவங்களுக்கு என்னடா புதுசா வந்துருச்சு என்கிற ஒரு ஏளனம் ஜமாத்தை நோக்கி இருக்கிறது. இன்னொன்னு என்ன, இது போன்ற விருந்துகளை புறக்கணிக்கிற பொழுது சில பேர் கேட்கிறார்கள், நாம என்ன இருந்தாலும் அது தப்புன்னு நமக்கு தெரியுது, மார்க்கத்துக்கு முரண்னு தெரியுது. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான விருந்துகளை புறக்கணிச்சா நபிகளாருக்கு மாறு செஞ்ச மாதிரி ஆயிருமோ, அது வேற பயமா இருக்குது, ஒரே குழப்பமா இருக்குது, இதுக்கு என்ன தெளிவு என்று எதிர்பார்க்கிறார்கள். இந்த இடத்தில்தான் நம்முடைய சமுதாயம் நபிமொழிகளை எந்த அளவிற்கு தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்பதையும், அதே நபிமொழிகளை தன்னுடைய தேவைக்காக வளைத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு ஹத்தம் என்ற பெயரால், ஃபாத்திஹா என்ற பெயரால், வீடு குடிபோவது என்ற பெயரால், கடை திறப்பு விழா என்ற பெயரால், இன்ன பிற ஏதோ ஒரு காரியத்தின் பெயரால் விருந்தை கொடுக்கிறார்கள். இந்த விருந்துகளில் அனுமதிக்கப்பட்ட விருந்துகள் என்று இருக்கிறது. மார்க்கம் தடை செய்து அந்த தடை செய்த காரியங்களை நிறைவேற்றி அரங்கேற்றி விருந்து கொடுக்கிற விருந்துகளும் இருக்கிறது. அந்த விருந்தை யாரெல்லாம் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் சமுதாயத்தில் நல்லவர்களை போன்றும் தியாகிகளை போன்றும் காட்டப்பட்டு விட்டால், அதில் கலந்து கொண்டவர்கள் சோத்துக்காக ஈமானை இழந்தவர்கள் போன்று காட்டப்பட்டு விடுவார்கள். நம்முடைய நப்சுக்கு பாதிப்பு என்று பயந்து இந்த ஹதீஸை வளைத்து பேசியவர்கள், இந்த ஹதீஸை தனக்கு சாதகமாக பேசியவர்கள், இந்த ஹதீஸனுடைய முன்பின் வரலாற்று சம்பவங்களை திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். ஏன் ஒரு விருந்தழைப்பை புறக்கணித்தால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்களா? யோசிச்சு பாருங்க. அப்படி சொல்லி இருப்பார்களா? நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இது எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய செய்தியா இருக்கும்? ஏன்னா திட்டமிட்டு ஒரு குடும்பத்திற்கு மிகப்பெரிய அநியாயம், வரதட்சணை வாங்குறான், அவன் ஒரு விருந்து கொடுக்கிறான் வழிமாண்டு, அதுல நான் போய் கலந்துக்கலன்னா நான் முஸ்லீம் இல்லை. என்ன இது? இந்த அநியாயத்தை நான் புறக்கணிக்க வேண்டிய இடத்துல நிற்கும் போது நீ போய் அந்த விருந்துல கலந்துக்கலன்னா நீ முஸ்லீம் இல்லைன்னு ஒரு முகமது சொல்லி இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. மிக தெளிவாக பிதஅத்தான அனாச்சாரங்கள் நடக்கிறது. மாப்பிள்ளைய குதிரை மேல ஏத்தி ஊர்வலம் நடத்துறாங்க,
மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பிரமத கலாச்சாரத்தை அரங்கேற்றாங்க. ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சு ஆணும் பெண்ணும் நிக்கிறாங்க. எல்லோரும் ஆண்கள் பெண்களும் அந்த சபையில கலந்து இருக்கிறாங்க, குலாவுகிறார்கள். எந்த ஹிஜாபும் பேணப்படல. ஆனாலும் அந்த விருந்துல நான் கலந்து காட்டி இஸ்லாத்துக்கு விரோதம் என்று முகமது நபி சொல்லி இருப்பார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன பிரச்சனை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு சந்தர்ப்பத்திலும் சொன்னது கிடையாது. அதாவது அந்த சபை என்ன வேணாலும் நடத்திக்கிட்டு போட்டோம், அவன் எந்த பாவத்தை வேணாலும் செஞ்சுட்டு போட்டோம், விருந்துக்கு கூப்பிட்டா போய் சாப்பிட்டு வந்துரு, இப்படி ஒரு தூதர் உலகத்துல ஒருபோல் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்ப அதனுடைய வரலாறு என்ன, அதனுடைய பின்னணி என்ன என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியிலிருந்து நமக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை சற்று விலகி கொண்டால் நாம் இன்றைக்கு அந்த செய்திக்கு தலைகீழாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று புரிந்துவிடும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விருந்து கொடுக்கக்கூடியவனுக்கு சில செய்திகளை சொன்னார்கள். விருந்தில் கலந்து கொள்ளக்கூடியவனுக்கு, விருந்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவனுக்கு சில செய்திகளை சொன்னார்கள். அதுதான் இந்த ஹதீஸ்களில் வருகிறது. என்ன? ஒருவன் விருந்து அளிக்க போகிறான், நீ எப்படி விருந்து கொடுக்க வேண்டும் என்றால், மன் கான யுமினு பில்லாஹி, யார் அல்லாஹுவையும் வல் யௌமில் ஆஹிர், இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கிறானோ, ஃபல் யுக்ரிம் தைஃபஹு, தன்னுடைய விருந்தாளியை கண்ணியப்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். வீட்டுக்கு அழைத்து விட்டு அவனை உதாசீனப்படுத்துறதோ, பழி வாங்குறதோ, மன சங்கடை ஏற்படுத்துறதோ, அவனிடத்தில் மன அழுத்தத்திற்கு ஆளாக்குற வகையில கிண்டலா பேசி விடுவதோ, திமிராக பெருமையாக அடித்து விடுவதோ, அல்லது அவனை இன்சல்ட் பண்ண மாதிரி நடந்துறதோ விருந்து உபசரிக்கக்கூடியவனிடத்தில் இருக்கக்கூடாது. இதற்கு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது ஒரு தகுதி. இரண்டாவது நிபந்தனையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஷர்ரு துஆம், விருந்துகளிலேயே மகா கெட்ட விருந்து எது தெரியுமா? தாமுல் வலிமா, வலிமா விருந்து தான் மகா மோசமான விருந்து அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அந்த வலிமா விருந்தை மோசமான விருந்து என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள், யுதுஆ பிஹா அக்னியாவு, அங்கே பணக்காரர்கள் மட்டும் அழைக்கப்படுகிறார்கள், வ யுக்ஃபரு பிஹா ஃபுகரா, அங்கே ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு விடுகிறார்கள். எந்த சபைகளில் பணக்காரங்களை மட்டும் கூப்பிட்டு வைத்துக் கொண்டு ஏழைகளை அழைக்காமல் உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அந்த விருந்து மகா கெட்ட விருந்து என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த இடத்திலே இரண்டாவது நிபந்தனை சொல்கிறார்கள், நீங்கள் சமமாக யாரை விருந்திற்கு அழைக்கிறீர்களோ அங்கே பாகுபாடு பார்க்காதீர்கள். இதெல்லாம் விருந்து கொடுக்கிறவனுக்கான தகுதிகள். ஒன்று, கண்ணியப்படுத்த வேண்டும், இன்சல்ட் பண்ணக்கூடாது, கேவலப்படுத்திடக்கூடாது, வெறுப்பேற்றிடக்கூடாது, மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடக்கூடாது, அவர் மன நிறைவு பெறுகிற அளவிற்கு கண்ணியப்படுத்தணும். இது ஒரு தகுதி. இன்னொரு தகுதி, அவரை அழைக்கிற பொழுது அந்த சபையிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இவன் என்ன செய்ய வேண்டும்? சமமாக நடந்து கொள்ள வேண்டும். எப்படி? பணக்காரர்கள் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் திட்டமிட்டே புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்றால் அது மகா கெட்ட விருந்து நாங்க ரசூலுல்லாஹ். அது நல்ல விருந்து கிடையாது. நாங்க எந்த அளவிற்கு இன்றைக்கு பார்க்கிறோம், சில பேர் தன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு மட்டும் விருந்து கொடுப்பார்கள். தன்னுடைய மூத்த அண்ணன், இளைய அண்ணன், சின்ன அண்ணன் இப்படி இருப்பாங்கல்ல, அந்த மூத்த அண்ணன், இளைய அண்ணன், ஒரு 3 அண்ணங்கள்ல ஒருத்தன் சம்பாதிக்க போவே மாட்டான். குடும்பம் ரொம்ப பின்தங்கி இருக்குது, பாக்கி 2 பேர் நல்லா சம்பாதிச்சிருப்பான். இவன் குடும்பத்தாருக்கு விருந்துங்கிற பேர்ல அந்த 2 பேரை கூப்பிட்டு இவனை விட்டுருவாங்க. ஏன்? அவன்கிட்ட வெல்த் இல்லை, அவன்கிட்ட ஒர்த்து இல்லை. அவனுடைய குடும்பத்தாரு கூட வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா இந்த 2 பேருடைய மனைவிமார்களை, பிள்ளைகளை அரவணைத்தது போல, அனுசரிப்பது போல, அவர்களுக்கு அள்ளி கொடுப்பது போல இவனுடைய மனைவியை கண்டுகொள்ள மாட்டார்கள். என்ன ஆச்சு, ஏதாச்சு, குடும்பம் நல்லா இருக்கா, ஒன்னும் பேச மாட்டாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கு பாருங்க, இது ஏழை பணக்காரன் வந்துவிடக் கூடாது என்கிற இந்த பண பெருமை வந்துவிடக் கூடாது என்று விருந்தாளிகள், விருந்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தகுதி அது. இந்த 2 முக்கியமா சொன்னார்களா? விருந்து கொடுக்கக்கூடியவனுக்கு இத்தனை தகுதிகளை சொல்லக்கூடிய மார்க்கம், விருந்து சாப்பிடுறவனுக்கு சில தகுதியை சொல்லி இருக்கணுமா இல்லையா? அந்த தகுதியாக மார்க்கம் ஒன்றை சொல்கிறது,
நீங்கள் ஒரு இடத்திற்கு விருந்துக்கு போறீங்க, நிறைய தகுதிகள் இருக்கிறது, முக்கியமாக பேணப்பட வேண்டிய தகுதி. விருந்துக்கு போறீங்க, அந்த இடத்துல அவங்க எப்படா கிளம்புவீங்கன்னு கேட்காத அளவுக்கு நம்ம கண்ணியமா நம்ம நடந்துக்கணும். கூப்பிட்டு இருக்கிறாங்க, மதிய சாப்பாடு நீங்க தான் கலந்துக்கணும், கண்டிப்பா வாங்க அப்படிங்கிறாங்க. மதியம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க ரெஸ்ட் எடுக்கிற ரூம் இருக்குதா என்ன அப்படி இருந்துட்டு நாளை காலைல போலான்னு இருக்கிறேன் இப்படின்னு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. அவன் கூப்பிட்டானா நம்மள. அல்லது சில பேர் என்ன செய்வாங்க, இரவு நேர விருந்து வைப்பாங்க. வாங்க ஒரு 8 மணி வீட்டுல ஏதாவது டிஃபன் ஒரு விருந்து. இவன் 8 மணிக்கு விருந்துன்னு உட்கார வச்சவன் என்ன செய்யணும், சாப்பிட்டு முடிச்ச வேகத்துல சரி அப்ப நாங்க கிளம்புறோம், நீங்க அந்த மற்ற வேலைகள் பாருங்க, இல்ல நீங்க இருங்க அப்படிம்பாங்க. இருக்கட்டுங்க, மனைவி மக்கள் இருக்காங்க, நல்லா சாப்பிடணும், நாங்க போறோம். இல்ல அவங்களாம் அப்புறம் சாப்பிட்டுவான், அவன் சொல்லுவான், இல்ல பரவாயில்ல நீ வந்துச்சு வரணும், அப்படியா பிரச்சனை இல்லையா, உட்காந்துருவான். 12 மணி வரைக்கும் உட்காந்துருப்பான். கடைசியில் அவன் என்ன செய்வான், அந்த வாசகத்தை திறந்தே விடா இப்படின்பான். எதுக்கு, இப்பவே கேட்டு போட்டுறவா இது போட்டவா, ஹிக்மத்தா பேசுறது. திறந்து வை, பிரச்சனை இல்லை, நீங்க போறது இந்த வழியா போயிடாதீங்க, இந்த வழியா போங்க, ஏன்னா இங்கதான் கொஞ்சம் லைட் எல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் இருட்டு ஏரியா. அதாவது போறதுக்கான வழியே சொல்லி கொடுத்துருப்பான், வேற வழி இல்லை, கஷ்டப்படுவான். அவன் என்ன செய்வான், இந்தாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு ஏதோ ஒண்ணு கொடுப்பான். ஏன் சனியை இப்போ தூக்கிட்டு ஓடட்டும், இல்ல என்ன அவங்களும் பசியா இருப்பாங்க, சாப்பிடுங்க, எப்படியாவது வெளியேற்றணும். அவன் இருக்கட்டுங்க நம்மளே சாப்பிடலான்டா என்ன வருது. அப்ப இது மாதிரியான காரியங்களை ஒருபோது செய்யக்கூடாது. இது விருந்தில் போய் கலந்து கொள்ளக்கூடியவன், அழைக்கப்படவே இல்லை, அதுல கலந்துடக்கூடாது. இது இன்னொரு முக்கியமான நிபந்தனை. இன்னொன்னு என்ன, உன்னை விருந்திற்கு அழைக்கிறார்கள். இங்கதான் ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை கவனிக்கணும். யார் விருந்தை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன்ங்கிறாங்கல்ல, இதுக்கு பின்னணி தான். பின்னணி எல்லாம் இருட்டடி பண்ணிட்டாங்க, வசதிக்கு எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நாட்டுல என்ன பாவம் பண்ணாலும் பரவாயில்ல, சோத்த போட்டா போய் அள்ளி கொட்டிட்டு வந்துருங்கடான்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொன்னாங்கன்னு வசதிக்கு எடுத்துக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. இப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்ல வராங்க, என்ன தெரியுமா, உங்களுக்கு விருந்து கொடுக்கக்கூடியவர்கள் யார் கொடுத்தாலும் சரி, கொடுக்கக்கூடியவனை நீ பார்க்காத, பணக்காரனா ஏழையான்னு பார்க்காது. பணக்காரன் கொடுத்தாலும் சாப்பிட்டு, நல்ல விருந்தா இருக்கணும், அது முக்கியமான நிபந்தனை, அது தனி நிபந்தனை. கெட்ட விருந்தா இருந்தால் முழுமையா புறக்கணிக்கும் என்பதுதான் ஒரு சிறந்த சமுதாயம் செய்ய வேண்டிய கடமை. நல்ல விருந்தாக இருந்தால் அவன் பணக்காரன் கொடுத்தாலும் போய் கலந்துக்க. ஒரு ஏழை உன்னிடத்தில் விருந்திற்கு அழைத்தாலும் ஏற்றுக்கொள். அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் தரக்க தாவத, யார் விருந்தழைப்பை புறக்கணிக்கிறார்களோ ஃபகத் அஸல்லாஹு வ ரசூலா, அவன் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்து விட்டான். இதுதான் அந்த செய்தி. அதுக்கப்புறமும் ரசூலுல்லாஹ் தொடர்றாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிற ஹதீஸ் அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை முடிக்கல, தொடர்றாங்க. எப்படி தொடர்றாங்க, என்னிடத்தில் ஒரு ஏழை சகோதரன் ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து விருந்துன்னு கொடுத்தாலும் நான் உடனடியாக வாங்கிக் கொள்வேன். ஆட்டின் கால் குழம்பை கொண்டு வந்து இந்தாங்கன்னு கொடுத்தாலும் நான் பெற்றுக்கொள்வேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து இந்த விருந்தளிப்பை புறக்கணிக்க கூடாதுன்னு சொன்னாங்களே, அது எதற்கு வந்தது, ஏழை பணக்கார என்று ஏற்றத்தாழ்வு பார்த்து புறக்கணிக்காதே என்று சொல்வதற்கு வந்தது. இப்ப உங்க வீட்டுக்கு ஒரு மீன் குழம்பாக்கி வராங்க. பணக்காரங்க வீடுன்னு என்ன செய்வோம், அதை வாங்குறதுல இருந்து, அதை வாங்கி ஊத்தி வைக்கிறதுல இருந்து, திருப்பி அந்த பாத்திரத்தை கொடுக்கறதுல இருந்து, கொடுத்துட்டு கேட்டதா சொல்லுங்க வச்சது உடனே போன் பண்ணி நீங்க அனுப்பிச்சு வச்சீங்க, ரொம்ப சிறப்பா இருக்கு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப 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 அவனுக்கு மனசு குளிர்ற மாதிரி நடந்துருவாங்க. இதே பக்கத்து வீட்டு வருது, யார் வீடு தெளிவா தெரியும், ஒரு ஏழை, நம்முடைய ஸ்டேட்டஸை விட கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் விருந்து அளிக்கிறது, விருந்தை பெறுவதுங்கிறது எப்படி ஆக்கிட்டாங்க தெரியுமா, இது ஒரு வியாபாரம் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. அவன் போட்டா நான் போடணும், அவன் போட்டுட்டு நான் கொஞ்சம் அதை விட கூட போடலைன்னா கேவலமாயிரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவன் போட்டான்ல, பதிலுக்கு ஒண்ணு கொடுத்தே ஆகணும் என்கிற நிர்பந்தத்தை உருவாக்குகிறார்கள். அதெல்லாம் விருந்து. விருந்துனா என்ன, எதிர்பாராமல் நடக்கணும், காரணத்தோடு போட்டிக்காக வேண்டி கணக்கு வச்சு நடக்காது, எதிர்பாராமல் நடக்கணும். அதே நேரத்தில் இன்னொன்னு என்ன, அந்த விருது நமக்கு வருகிறது யார் வீடுன்னு பாக்குறது, கொஞ்சம் ஏழ்மை, இப்பதான்மா சாப்பிட்டோம் அப்படின்னு திருப்பி அனுப்பிட்டுவாங்க. ஏன் இல்ல, அவங்க சரியா கழுவ மாட்டாங்க, கழுவுறானோ இல்லையோ உன்னுடைய அண்டை வீட்டார் நீ கொடுத்தது அவன் வாங்குறான் இல்லையா, சரியா கழுவ மாட்டான், அவன் கழுவுதான் செய்வான். இவங்கள மாதிரி கழுவாம இருக்கலாம். ஒரு சில பேர் மீனா 10 வாட்டி கூட கழுவுவாங்க,
ஒரு சில பேர் 8 வாட்டி, ஒரு சில 2 வாட்டிகளும். ஆனா இவன் என்ன பண்ணுவான், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருவான். அவன் எத்தனை வாட்டி கழுவுனானா இல்லையானு கூட தெரியாது. இப்ப என்ன, காசை கொடுத்துட்டு போய் சாப்பிட்டு வந்துருவான். ஆனா கீழ் வீடு மேல் வீடு, தன்னை விட ஸ்டேட்டஸ் கம்மியா இருக்குல்ல, இப்பதான் சாப்பிட்டோங்கிறது. அப்படி இல்லைன்னா என்ன பண்றது, ரொம்ப புறக்கணிச்சிட கூடாதுல, ஏதோ கொஞ்சம் பொருள் எடுத்துட்டு மத்ததை திருப்பி கொடுத்துடுறது. இந்த வேலை செய்யக்கூடாது. ஏன், இந்த சமுதாயத்துல மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மத்தியில இந்த ஏழை பணக்காரன் பாகுபாட இந்த சோத்துல காட்டிராதீங்க என்று சொல்லிக் கொடுத்த ஒரு தூதர், எவ்வளவு அழகான ஒரு இடத்தில் சொல்லிக் கொடுத்த ஒரு செய்தி. அந்த செய்தியை கொண்டு வந்து இவங்க மார்க்கங்கிற பேர்ல காது குத்துவாங்களாம், கத்துனா பண்ணுவாங்களாம், ஊர் விருந்து போடுவாங்களாம், எல்லா காரியம் பண்ணுவாங்களாம். மார்க்கத்துல இல்லாம ஆக்கி அவன் பிள்ளைக்கு மொட்டை அடிப்பாங்களாம். அந்த விருந்துல நான் போய் கலந்துக்கணும், இல்லாவிட்டால் நான் இஸ்லாத்துக்கு எதிரானவன். என்ன ஹதீஸ் அது? இப்படியா இருக்கும் ஹதீஸ்? யோசிச்சு பாருங்க. இந்த ஹதீஸ் அதை பற்றி சொல்வதற்கு வரல. அதே நேரத்துல சரி, இப்ப மார்க்கத்துக்கு முரணாக ஒரு விருந்து நடைபெறுகிறது. இப்ப நான் அந்த விருந்தை புறக்கணிக்கலாமா கூடாதா? புறக்கணிச்சுதான் ஆகணும். இதுல விருந்தை புறக்கணிப்பவன் என்னை சார்ந்தவன் என்ற ஹதீஸ் இதற்கு பொருந்தாது. இந்த இடத்துல இவன் மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை செய்திருக்கிறான், இதை நான் எதிர்க்கிறேன் என்று எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய ஒரே ஒரு வாய்ப்பு அந்த சோத்தை புறக்கணிக்கிறது மட்டும்தான். வேற நீங்க எதை புறக்கணிச்சாலும் புறக்கணிப்பாகாது. சோறு வீடு தேடி வந்தாலும் கூட இதெல்லாம் எதுக்கு கொண்டு வந்தீங்க, அதுக்கு தான் நான் சபைக்கே வரல என்று சொல்லணும். அதையும் மீறி அன்பளிப்பா வச்சுக்கன்னா வாங்கலாம், குற்றம் இல்லை. ஆனா அந்த சபைக்கு நம்ம போகலாமா, இது மார்க்கத்திற்கு உட்பட்டதா பார்க்கணுமா இல்லையா? இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருது, இது மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையான்னு கேட்டா வலிமா விருந்து உட்பட்டதுங்கிறான். வலிமா விருந்துக்கு முன்னால் நடைபெற்ற அந்த கொடுக்கல் வாங்கல் திருமணத்தை ஒட்டி நடந்தது. இந்த திருமணத்தை ஒட்டி நடைபெற்ற இந்த வலிமா விருந்து இவன் பாவம் செய்ததை நான் எப்படி புறக்கணிப்பது? திருமண சபையில மட்டும் கலந்துக்க மாட்டாங்க, அப்புறம் வந்து சோறு திம்பாங்கன்னா இதான் புறக்கணிப்பா? திருமண சபையில ஒருத்தன் கலந்துக்கிட்டு சோறு திங்காம போனான்டா இன்சல்ட் அவனுக்கு, புரியுதா? அவனுக்கு எது இன்சல்ட்? திருமண சபை லைட்டா தலையை காட்டிட்டு போயிட்டு சோத்துக்கு வரலன்னா இன்சல்ட். ஏன், நான் கொடுக்கிற விருந்தில் அவன் பங்கு கொள்ளல, என்னிடமிருந்து அந்த உணவை பெற்றுக்கொள்ள, அதான் இன்சல்ட். இந்த எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டிய முக்கியமான இடம், அந்த தடம் விருந்த புறக்கணிக்கிறது தான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் விருந்தழைப்பை புறக்கணித்தால் என்னை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்ன ரசூலுல்லாஹ் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கொடுக்க விருந்தை புறக்கணித்திருப்பார்களா? யோசிச்சு பாருங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு விருந்துக்கு அழைக்கிறார்கள். அது தன்னுடைய மகன் ஹசன் ஹுசைனுக்கு மொட்டை அடிப்பதற்காகவோ கத்னாவுக்காகவோ கொடுக்கிற விருந்து அல்ல, யதார்த்தமா ஒரு விருந்து கூப்பிட்டுருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நேரா வராங்க, வீட்டின் முன்னால் ஒரு திரைச்சீலை இருக்கிறது, உருவப்படமாக இருக்கிறது, பார்க்கிறார், அப்படியே திரும்பி போயிட்டாங்க. ஏன், இந்த திரைச்சீலையை, இந்த உருவப்படத்தை நான் புறக்கணித்ததை விருந்துல காட்டணும். அந்த விருந்தை ரசூலுல்லாஹ் ஏன் புறக்கணிச்சு காட்டினாங்க? இந்த செயலை நான் எதிர்க்கிறேன் என்று பதிவு செய்வதற்காக. இப்ப யோசிச்சு பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அழகாக இரண்டை பிரித்திருக்கிறார்கள். ஒருவன் மார்க்கத்திற்கு உட்பட்டு சரியான முறையில் காரணத்தோடு ஒரு விருந்து போடுகிறான், ஒரு வீடு கட்டுகிறான், விருந்து போடுறான், அது மார்க்கத்துக்கு உட்பட்டுதான். அல்லது அவன் ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறான், சொந்த பந்தங்களை கூப்பிட்டு ஒரு விருந்து போடுறான், மார்க்கத்துக்கு உட்பட்டுதான். அந்த மாதிரி விருந்து போடுகிற பொழுது ஏழை பணக்காரன் வேறுபாடு இல்லாமல் அழைக்கப்பட்டால் உடனே போய் கலந்துக்கணும், விடக்கூடாது. அதை புறக்கணித்தால் அவன் பாவி, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற அளவுல ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மார்க்கத்திற்கு மாற்றமாக ஒருத்தர் சோத்து போட்டா, அவன் ஏழைக்கு போட்டிருந்தாலும் சரி, பணக்காரனுக்கு போட்டிருந்தாலும் சரி, ஊர்ல லட்சம் பேருக்கு கொடுத்திருந்தாலும் சரி, அந்த செயலை நான் புறக்கணிக்கிறேன் என்பதை பதிவு செய்யும் முகமாக அந்த விருந்தை புறக்கணிச்சாகும். எந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை ஒரு வழிமுறை நாங்க, ஒரு வணக்கம் நாங்க, ஒரு இபாதத்தாக்குனாங்க. அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்னுடைய வழிமுறை நாங்க. யோசித்து பாருங்கள், நாம் ஜுமாவுடைய தொழுகையை தொழுகிறோம், ஜுமாவுக்காக குளிக்கிறோம், இது ஒரு வணக்கம். ஜுமாவுக்காக குளித்தால் அது வணக்கம்.
கத்னா செய்கிறான், அது ஒரு வணக்கம். நான் கேட்கிறேன், ஒரு கத்னா செய்வது உலகத்தில் எப்பேற்பட்ட ஒரு சீர்திருத்தம். அந்த கத்னா என்ற காரியத்தை செய்யாதால் எத்தனையோ நோய்க்கு ஆளாவார்கள். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது கத்னா என்பது ஒரு ஆரோக்கியமான செயல். அந்த செயலை செய்வதற்காக ஊரை கூட்டி சோத்த போட்டாண்டா எவ்வளவு கேவலம் நம்ம நினைச்சு வெளியே வந்திருக்கிறோம். இதே சுண்ணத்தை போன்று கல்யாணம் பண்றதும் ஒரு சுண்ணத், கத்னாவை போன்று கல்யாணமும் ஒரு சுண்ணத்து. இந்த சுண்ணத்துக்கு ரசூல்லா என்ன கோட்டை போட்டாங்களோ அந்த கோட்டத்தை தாண்டக்கூடாது. இந்த சுண்ணத்துக்கு ரசூல்லா 2 செலவை தான் சொன்னாங்க. அதுல ஒண்ணு மகர் தொகை. அந்த செலவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லிட்டான் அள்ளி கொடுண்டு. நம்மால் அப்படி மாத்தணும்ல, மகரத்தான் முதல்ல கிள்ளி கொடுப்பான். 51 ரூபா, 1001 ரூபா, 786 ரூபா ராசியான் நம்பர். அதே மாதிரி அடுத்தது என்ன, வலிமாவுடைய செலவு. அதை குறைச்சு கொடு அப்படின்னாங்க ரசூல்லா. முடிஞ்ச வரை குறைச்சு 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 கொடுத்துருந்தாங்க. பரக்கத்து உனக்கு நிறைய வேணும்னா இதை குறைச்சிருந்தாங்க. இவன் இதைத்தான் பெருசாக்கி விட்டான். அப்படியே உள்டா இதை பெருசாக்கிட்டு என்னன்னு கேட்டா, எனக்கு அவ்வளவு இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு இருக்கிறாங்க, எனக்கு ஊர் இருக்குது, எனக்கு உலகம் இருக்குது, என் வீட்டுல இடம்பத்துல நான் கேட்கிற திருமணத்திற்கு உலகத்தை கூப்பிடணுமா இருக்குன்னு சொல்லியிருக்கா. ரசூல்லாவையே கூப்பிடாம கல்யாணம் பண்ணாங்களே சஹாபாக்கள், உலகத்தையே கூப்பிட்டு மார்க்கத்து இந்த மாதிரி கொடுக்கணுமா? இல்ல என் உறவுக்காரங்களாம் அப்ப எப்பதான் கூப்பிடுறதுங்கிறான். சரி, நான் கேட்கிறேன், ஒரு பெருநாள் என்னுடைய உறவுக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் சோறு போட விரும்புறேன். அந்த நேரத்துல மண்டபம் பிடிப்பனாங்க, நம்ம யாராவது பிடிப்போமா? நம்ம வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணி பெருநாள் கொண்டாடி சந்தோஷமா நம்ம ஒரு நாள் தங்க வச்சு அனுப்பிடுறோமா இல்லையா? இடம்பத்துல மண்டபம் பிடிப்போமா? இல்ல. இதற்கு எடுக்கிற சராசரியான ஒரு முடிவை இதை விட எளிமையாக செலவு செய்ய வேண்டிய திருமணத்துல நான் கேட்டா மண்டபத்தை பிடிக்கிறான். மண்டபத்தை பிடிச்சதுக்காண்டி பத்திரிக்கை அடிக்கிறான், பத்திரிக்கை அடிச்சதுக்காண்டி 2 வேளை சோற போறான், அதுக்காக வேண்டி வேன் பிடிக்கிறான், அதுக்காக வேண்டி எல்லா செலவுகள் போக இந்த மண்டபம் இழுத்துடுது அத்தனை வண்டி. அப்ப எங்கே பரக்கத்து கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய அருள் எங்க கிடைக்கும்? இது பொருள்மிகு திருமணமா இருக்குமே தவிர அருள்மிகு திருமணமா இருக்காது. அதே நேரத்தை இன்னொன்னு பாருங்க, நாங்க எந்த விருந்து எடுத்தாலும் ஒரு குடைச்சல் கொடுக்கிற, குறை சொல்லுகிற, அதை புறக்கணிக்கிற சமுதாயம் நினைச்சிடக்கூடாது. விருந்து கொடுங்க, லட்சம் பேரு கூட கொடுத்துருங்க, கோடி பேரை கூட நீங்க அழைச்சு கொடுங்க. எது கொடுக்கலாம்? நாம ஒரு புது வீடு கட்டோம். இந்த புது வீடு கட்டியதற்காக ரொம்ப சந்தோஷத்துல எல்லோரையும் அழைக்கிறோம். விருந்து கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அதுல மார்க்கம் நம்பர வரையறை செய்யல, அதுல விதிவிலக்கு கொடுக்கல, எந்த அளவு கொடுக்கணும் சொல்லல. எவ்வளவு வேணாலும் நான் ஊரையே கூப்பிடலாங்க, பிளைட்ல கூட இறங்குவாங்க என் வீட்டுக்கு, நான் கட்டினா கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒருத்தர் வசதி இருந்தா செய்யலாம். நம்முடைய வசதி, நம்முடைய பொருளாதாரம் என்னங்கிறத வீடு கட்டி காட்டுறியா காட்டு, மார்க்கம் தடுக்கல. ஆனால் திருமணம் இருக்குல்ல, அது ஒரு வணக்கம். ஒரு வீடு கட்டுறான அது வணக்கம் இல்லை, அது வசதி. திருமணம் இருக்கே அது வணக்கம், அது இல்லாட்டி விபச்சாரத்துல போயிருவான். அந்த திருமணத்துல கொண்டு வந்து இந்த விருந்தினுடைய அளவை காட்டிடக்கூடாது. திருமணம் என்ற ஒப்பந்தத்திற்கு இந்த ஊர் பெருமை, உலக பெருமை, தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய இருப்பை இதை காட்டுவதற்கு பயன்படுத்தி விடக் கூடாது என்பதற்கு தான் சொன்னார்கள். இன்ன மகத்தான ஒரு திருமணம், பரக்கத்தன் ஏராளமான அருளை பெற்று தருவதில் மகத்தான ஒரு திருமணம் எது? ஐஸருஹு மஊனா, செலவுல ரொம்ப 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 குறைத்து செய்யப்படுகிற திருமணம் அப்படின்னாங்க. அப்ப இந்த சமுதாயத்துல மிக மிக குறைந்த வழியில், நபி வழியில், இந்த சுன்னத்தான முறையில் திருமணத்தை நடத்தக்கூடியவர்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக, அதை மக்களிடத்தில் அங்கீகரிக்குவதற்கு போராடக்கூடியவர்களாக இருக்கணுமே தவிர, ஒரு தினம் செய்வான், ஊரை திரட்டி பெருசா மண்டபத்தை பிடிச்சு சோத்த போடுவான், அப்படியே பெருசா வளர்ந்துடும். கேட்டா என் வசதிக்கு நான் அப்படி செய்யறேன், என் வசதிக்கு இதுவே கம்மி, இதுல பெருமை வேற. இப்படித்தான் என்ன பத்திரிகை அடிப்பாங்க, ஒருத்தன் பிடிச்ச மண்டபத்தினுடைய அளவு தெரிஞ்சு போய் பத்திரிகையில, சின்ன பத்திரிகை, விருந்து எங்க வச்சிருக்கிறிய அப்படிம்பா. பத்திரிகை பார்த்தோன்னு சின்ன அந்த ஸ்கூல் இருக்குல்ல அங்கதான் தெரிஞ்சு போச்சு. இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் முடிச்சோம், விருந்து எப்படி வைப்பாந்துறீங்களா? பத்திரிகை கொடுப்பான், பத்திரிகையில தெரிஞ்சு போயிடும் விருந்து எப்படி இருக்கும், பத்திரிகையே காட்டி கொடுத்துரும். இவன் கண்டிப்பா அதுல சொந்தக்காரன் அவ்வளவு பேருக்கு இவன் துணி எடுத்து கொடுத்துருப்பான் பாருங்க, பெருநாள் மாதிரி. எப்படி இழுத்துட்டு போகுது பிரச்சனை புரியுதா? சென்னையில் ஒருத்தர் தான் பப்பாளி மாதிரியே பத்திரிகை அடிச்சான். பப்பாளி
பத்திரிக்கை கேட்டா பப்பாளி கொடுத்தாங்க. என்னடா பப்பாளி திறந்து பார்த்தா பத்திரிக்கை, மாப்பிள்ளை பேரு பொண்ணு பேரு. என்ன மாப்பிள்ளை பப்பாளி மாதிரி பத்திரிக்கை கொடுத்துருக்காரு, மாப்பிள்ளை பெரிய பப்பாளி பிசினஸ் பண்றாருல, நல்ல வேலை பலாப்பழ பிசினஸ் பண்ணல, பண்ணியிருந்தாலும் அதை கொடுத்துருப்பாரு. எங்க கொண்டு போய் விடுது தெரியுதா? அப்ப கடைசியில ஒரு பழமொழியை சொன்னானே அடிபட்டு, அதாவது அன்னைக்கு 10 புள்ள பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னா, இன்னைக்கு ஒரு புள்ள பெத்தாலும் போதுங்கிறான்ல பழமொழி, புதுமொழி ஆயிடுச்சுல. அந்த மாதிரி ஒரு பழமொழி என்னன்னா, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருமா. அது பழமொழி, தப்பான மொழி அது. ஏன் கல்யாணத்தை பண்றது ரொம்ப கஷ்டமான ஆக்கி வச்சுட்டாங்க, தப்பு. அது சமூக கொடுமை. வீட்டை கட்டிப்பாருன்னா சொல்லுங்க, அது அவன் வசதிக்கு விருப்பத்துக்கு கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, போட்டோம், அது அவன் விருப்பம். ஆனா கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லாது, அது பண்றது ஈஸி. அப்படி ஆக்கணும்னா ஆக்க வேண்டிய கூட்டம் யாரு? இப்ப காட்டுங்களேன். இந்த கூட்டம் இருக்குது, ஒரு ஜமாத் இருக்குது. இவர்கள் எளிமையான திருமணத்தை நிறைய அதிகரித்து அங்கீகரித்து இவர்கள் வந்ததற்கு பிறகு இன்னைக்கு சுன்னத்தான முறையில மிக மிக குறைந்த செலவுல திருமணங்கள் இலகுவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு எந்த ஜமாத் இருக்குது? காட்டுங்க, பார்த்துருவோம். ஒரு ஜமாத்து உலகத்துல வேண்டாம், தமிழகத்துல ஒரே ஒரு ஜமாத்து இவங்க இருக்கிறாங்கப்பா. ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில தான் இவங்கள்ட்ட திருமணம் நடக்குது, காட்டுங்களேன். அப்படி நம்ம ஜமாத்து இருக்குதுன்னு மார்தட்டி சொல்றதா இருந்தா ஒரு 5% சொல்லலாம், அவ்வளவுதான். மாறிக்கிட்டு இருக்கிறோமே தவிர 5, 10, 15 100 வரணுமே தவிர 5, 4, 3, 2, 1 ஆயிடக்கூடாது. அப்படி போச்சு, இந்த வரதட்சணையின் வாசல் அழகா திறந்துடும். இந்த சமுதாயத்துல வரதட்சணை எப்படி திறந்துச்சு? கொடுத்து கொடுத்து கல்யாணம் பண்றது அந்த காலத்துல இல்ல. கடலோர பகுதிகளுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த காலத்துல வரதட்சணை உருவானதுக்கு வரலாறு என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ணும் போது பெண் வீட்டுல ஒன்னையும் வாங்க மாட்டாங்க, எந்த பொண்ணையும் வாங்க மாட்டாங்க அந்த பெண்ணை தவிர. அந்த நேரத்துல இவன் மகர் கொடுப்பான், ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு எங்களுக்கு பெண்ணை அப்படியே அனுப்பிங்க, நகையும் வேண்டாம் ஒண்ணும் வேணாம். என்ன, எங்க குடும்பத்துக்காரங்க ஒரு 200 பேர் இருக்கிறாங்க, அதுக்கு தக்கன மாதிரி சகன் சோத்தை மட்டும் நாங்க போட வேண்டிய நிர்பந்தம் இருக்குது, நீங்க தான் பாத்துக்குங்க, நீங்க பாதி நாங்க பாதி அப்படின்னு தொடங்கி வச்சான். அதுக்கப்புறம் சமுதாயத்துல ஒரு உந்துதல், சோத்தை பெண் வீட்டுல போட்டானா அதுக்கு என்னடா பேர் வலிமா, அப்ப பெண் வீட்டுல தனியா நீங்க கொடுத்துக்குங்க, நாங்க தனியா ஒண்ணு கொடுக்குறோம், அப்ப உங்களால ஒரு 50 பேர் கலந்துக்குங்க, இது வலிமா, வலி இல்லாத வலிமா. அதுக்கப்புறம் என்ன உண்டாச்சு? வலிமான்னு ஒண்ணு கொடுத்துக்குவோம், எது பிரச்சனை, நீங்க முன்னாடி செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சிருங்க, மண்டபத்தை பிடிச்சி செய்ய வேண்டியதெல்லாம் பரக்கத்தா செஞ்சிருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா, எதுக்கு மண்டபத்தை பிடிச்சி இவ்வளவு செலவு, அதுக்கு பதிலா பெண்ணுக்கு 4 பவுன் 5 பவுன் போட்டுட்டா நாளைக்கு யூஸ் ஆகுமா இல்லையா? அப்படி உண்டாக்கணும். இன்னைக்கு பவுனோட வந்துச்சு, பத்திரத்தோட வருது, நாளைக்கு இது பத்திரமா இருக்குங்கிறீங்க. அல்லுலுமு லுலுமாத்தி யௌமுல் கியாமா. இந்த சிறு சிறு அநியாயங்கள் எல்லாம் இவனை மறுமை நாளில் பெரிய இருட்டிலே போய் தள்ளிவிடும். இந்த இருட்டு நரக படுகொலில் போய் விழுந்து கிடப்பான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமுதாய புரட்சிக்காக, அழகான ஒரு சமத்துவத்திற்காக, மக்களிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு சமரசத்திற்காக, ஏற்றத்தாழ்வு ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடை உடைப்பதற்காக சொன்ன ஒரு முத்தான வார்த்தைகளை கொண்டு வந்து சோத்துக்காக வேண்டி அதை தவறாக புரிந்திருக்கிற மக்கள் அதிலிருந்து விலகி, நாம் ஒரு விருந்திற்கு அழைக்கப்பட்டால் விசாரியுங்கள், மார்க்கத்திற்கு உட்பட்ட விருந்தா இல்லையா? மார்க்கத்துக்கு உட்பட்ட விருந்து கலந்து கொள்வோம். மார்க்கத்திற்கு உட்படல, அவர்கள் அந்த நிகழ்வை ஒட்டி பல பாவங்களை செய்திருக்கிறார்கள், நான் இதில் கலந்து கொள்ள மாட்டேன் அந்த எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். ஏன், ஒரு தௌஹீத்வாதி என்பவன் ஊமையாக தெரியக்கூடாது, எங்கிருக்கிறான் தெரியாமல் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவனுடைய இந்த கொள்கையினுடைய வெளிச்சம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? மக்களிடத்தில் நன்கு வளர்ந்திருக்கிற மரம் போன்று இருக்க வேண்டும். நம்மால தௌஹீத்வாதி எப்படி இருப்பான்? தௌஹீத் இருக்கிறாரு, கரெக்டா இருப்பாரு, அவர் தொழுவார், அதெல்லாம் சொல்ல மாட்டார். அவர் பயங்கரமான கொள்கை உறுதியான ஆளு, நோன்பு அதெல்லாம் வைக்க மாட்டார், பயங்கர உறுதியான ஆளு, எங்கப்பா இருக்கிறாரு அதெல்லாம் நான் பார்க்க முடியாது, ஆனா உறுதியான ஆளு. இப்படி எவனங்க பார்க்க முடியும்? இப்படி அவன் எங்கதான் இருக்கான்னு வந்து காட்டணும். ஒரு ஆலமரம் அல்லது ஒரு மாமரம் அனைத்து மக்களுக்கும் கனிகளை தருகிறது, பெரிய மரமாக இருந்து நிழலை தருகிறது. மரம் என்கிற உருவமைப்பு இருப்பது போல அல்லாஹ் சொல்கிறான், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டவன் உள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த மரத்தின் வேர் போன்று ஆழமா இருக்கணும், உறுதியா இருக்கணும்.
அதனுடைய செயல் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த மரத்தை போன்று விரிந்து பறந்து மக்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும். அப்ப நான் ஏகத்துவத்தை ஏற்றிருக்கிறேன் என்றால் அதிலிருந்து வெளிப்பட வேண்டியது நல்ல அமல்களாக இருக்க வேண்டும். இங்கிருந்து எடுத்து சொல்ல வேண்டியது நற்காரியங்களாக இருக்க வேண்டும். இங்கிருந்து தடையாக வருவது தீமைக்கு எதிரான யுத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான வழிகாட்டுதலில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து இந்த உலகத்திலே சீர்திருத்த பயணத்திற்கு நம்முடைய எல்லா வகையான பங்களிப்பை வழங்குவோமாக. மார்க்கத்திற்கு முரணான எதிரான விருந்துகளை முழுமையாக புறக்கணிப்போமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அன்றாட வாழ்வில் அல்லாஹ்விடத்துல ஏதோ ஒரு வகையில எத்தனையோ கோரிக்கைகள், பாதுகாவல்கள், பாவ மன்னிப்புகள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஒரு துவா கேட்டாலும் சரி, பாதுகாவல் கேட்டாலும் சரி, பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, அந்த கேட்கக்கூடிய நேரத்திலேயே நம்முடைய உள்ளத்தில் உடலில் ஓடுகிற ரத்தத்தை போன்று உள்ளத்தில் ஒரு எண்ண ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கும். நாம கேட்கிற கோரிக்கை நிறைவேறுமா? நாம கேட்கிற பாதுகாவல் நமக்கு கிடைக்குமா? நாம கேட்கிற மன்னிப்பு கிடைச்சிருச்சா என்கிற அந்த ஒரு குழப்பத்திலேயே நம்முடைய கோரிக்கைகள் இருந்துகிட்டே இருக்குது. இதனால ஒரு மன அழுத்தத்திற்கும் ஒரு கட்டத்தில் நம்ம ஆளாயிரும். உலகத்துல பயணிக்கிறோம், பல பிரார்த்தனைகள் கேட்டிருக்கிறோமே, எதுவும் நடக்கலையோ என்று நம்ம நினைக்கிறோம். பல பாதுகாவல் தேடுறோமே, அது நமக்கு கிடைக்கலையோ என்று நம்ம நினைக்கிறோம். அப்ப இது மாதிரியான கட்டத்தில் ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு நம்பிக்கை, நாம் உறுதியா கேட்டுட்டோம் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிரும் என்பன போன்ற அழுத்தம் திருத்தமான நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அவன் தூதரும் சில வழிகளை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். இந்தந்த நேரத்துல நீங்க பிரார்த்தனை செய்யுங்க, கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளப்படும். பாவ மன்னிப்பு தேடுங்க, கண்டிப்பா ஒப்புக்கொள்ளப்படும். இந்த நேரத்துல நீங்க பாதுகாவல் தேடுங்க, அது ஏற்கப்படும் என்பன போன்ற பல சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, பல வார்த்தைகள் இருக்கிறது. அதில் ஒன்று ஜும்மாவுடைய 2வது ரக்காத்து முடிந்து அத்தஹியாத்தில் அமர்ந்து கொண்டு அத்தஹியாத்து, ஸலவாத்து, அப்புறம் அந்த மன்னரை வேதனையை விட்டு, கடனை விட்டு, பாவத்தை விட்டு, பாவியாவதை விட்டு, நாம் இறைவன்கிட்ட கேட்கிற பிரார்த்தனையை விட்டு, அதற்கு பிறகு அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி லுலுமன் கஸீரா என்று ஓதுகிற துவாவுக்கு கழித்து கிடைக்கின்ற அந்த சிறிய இடைவேளை, இமாம் சலாம் கொடுக்க போகிறார், ஒரு சொற்பமான ஒரு நேரம் இருக்கிறது. இந்த நேரத்துல நாம் என்ன கேட்டாலும் கிடைக்கும். மார்க்கம் அனுமதித்த வகையில நம்முடைய கோரிக்கை எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். நம்முடைய பாதுகாவல் எந்த பாதுகாவலாக இருந்தாலும் அல்லாஹ் வழங்குவான். நாம் கேட்க வேண்டிய மன்னிப்பு கண்டிப்பாக நிறைவேறும். இதை கவனத்தில் கொண்டு இந்த இடத்தை எதற்காக பயன்படுத்துவது? நமக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக நசுக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்காக, நம்முடைய பாதுகாவலுக்காக, இந்த ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களின் பாதுகாவலுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய, நம்முடைய பெற்றோர்களுடைய நேர்வழிக்காக, இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லிக்கொண்டு அதை விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாத்தை அறியாத முஸ்லிம்களுக்காக, இஸ்லாத்தை பற்றி ஆறுதலோடு அறிந்து கொள்ள வந்திருக்கின்ற பிற மதத்தவர்களுக்காக, அவர்களின் நேர்வழிக்காக என்று பல முக்கியமான கோரிக்கைகளை, பாவ மன்னிப்புகளை, பாதுகாவல்களை இந்த தருணத்தில் பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் அதிகம் கேட்டுக்கொண்டு நாம் இம்மையிலும் மறுமையிலும் மகத்தான வெற்றி பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.